காட்டேரி கிரகத்திற்குள் திடீரென ஊடுருவிய அப்சரோலோக கைதிகளைக் கண்டு கபிலன் மிரண்டு நின்றான். கபிலன் மட்டுமல்லாது அங்கிருந்த பல காட்டேரிகள் உறைந்து நின்றனர். ஆனால் மராசிய குல துறவிகள் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். 300க்கும் மேற்பட்ட கைதிகள் திடீரென தங்கள் முன்னால் வந்து விழுந்ததை வானத்திலிருந்து விழுந்த தெய்வாமிர்தமாக அவர்கள் கருதினர். வாபயுகத்தைச் சேர்ந்த அந்த ஒரு மராசிய துறவி தன்னுடைய மராசிய தீயை விலக்கிக் கொண்டு மற்ற மராசிய வீரர்களை பார்த்த, வீரர்களே, காட்டேரிகளை விட்டு விடுங்கள். நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வாருங்கள், நாம் இந்த கைதிகளை வேட்டையாடி கொன்று குவிக்கலாம். நம்மால் முதலிடத்தை பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் நாம் எவ்வளவு பேரை கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய தரவரிசை உயரும். இங்கிருக்கும் அனைவரையும் கொன்றால் நாம் முதல் 5 இடங்களுக்குள் வந்து விடலாம் என்று கர்ஜித்தார். ஆம், காட்டேரிகளால் எங்கும் ஓட முடியாது. அவர்களை அவனஸ்தர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று இன்னொரு துறவி கூறினார். மராசிய துறவிகள் உற்சாகத்தோடு கைதிகளை துரத்திச் சென்றனர். அவர்கள் அனைவரும் ஆயுதங்களைக் கொண்டு தூரத்திலிருந்தே தாக்கக்கூடியவர்கள் என்பதால் கைதிகள் தங்களை வெடிக்கச் செய்து கொள்வார்கள் என்ற பயம் அவர்களுக்கு இல்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு விதார்த்தனும் எஞ்சியிருந்த 300 மகாயுக துறவி கைதிகளும் மரகத மரத்திற்கு அருகில் உள்ள நட்சத்திர வானத்தில் வந்து இறங்கினர். அவர்கள் உடனடியாக தப்பியோடவில்லை, மாறாக ஒரு தற்காப்பு வியூகத்தை அமைத்தனர். அப்போது தூரத்தில் நின்று கொண்டு இருந்த கபிலனை விதார்த்தன் பார்த்தான். அவனுடைய கண்களில் ஒருவித சிக்கலான உணர்வு தென்பட்டது. விதார்த்தன் தன் கையில் இருந்த பஞ்சகாந்த வாளை உயர்த்தி கபிலனை சுட்டிக்காட்டினான். அந்த 10 பொன்னிற இறக்கைகள் கொண்ட மனிதன் தான் கபிலன். வாருங்கள், அந்த துரோகியை கொன்று தீர்ப்போம் என்று கர்ஜித்தான். உடனே விதார்த்தன் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளில் வாபயுக சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒரு ரகசிய செய்தியை அனுப்பினான். அந்த வாபயுக துறவி அப்சரலோகத்தின் திரிகாந்த களத்தைச் சேர்ந்த ஒரு ஊதா நிற மிருகம். அவனுடைய மேல் உடல் மனிதனைப் போலவும் கீழ் உடல் யானை கால்களைப் போலவும் இருந்தது. அவன் பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாகவும் உறுதியாகவும் தெரிந்தான். அவனுடைய கையில் ஒரு ராட்சத போர் சுத்தியல் இருந்தது. அது நரகலோக வீரர்களிடமிருந்து அவன் பறித்த ஒரு போர் சுத்தியல். அது முன்னின்று 300க்கும் மேற்பட்ட மகாயுக துறவி கைதிகளை வழிநடத்தி கபிலன் மற்றும் மாதேசனை நோக்கி பாய்ந்தது. விதார்த்தன் தான் நின்ற இடத்திலேயே இருந்து கொண்டு அந்த மரகத மரத்தை மிக கவனமாக நோட்டமிட்டான். அடுத்த நொடியே மின்னல் வேகத்தில் ஒரு மரக்கிளையை நோக்கி பாய்ந்து அங்கே மறைந்து கொண்டான். அந்த மரம் நதியைப் போல நீளமான, பாறையைப் போல தடிமனான, பளிங்கை போல வெண்மையான கிளைகளை கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கே மீண்டும் பரிமாண அதிர்வுகள் தோன்றின. பரிபாசனி, உமாபதி மற்றும் கதிர்வேதி ஆகியோரின் தலைமையில் மேல் 3 குலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மகாயுக துறவிகள் ஒரே நேரத்தில் அங்கே வந்து இறங்கினர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தெய்வீக வீரனைப் போலவும் மாபெரும் இராணுவத்தின் படை தளபதிகளைப் போலவும் கம்பீரமாக இருந்தனர். கதிர்வேதி அந்த நட்சத்திர வானம் முழுவதையும் ஒருமுறை ஆராய்ந்தான். காட்டேரி இனத்தின் தற்போதைய சூழல் என்ன என்பதை அவன் ஓரளவிற்கு புரிந்து கொண்டான். இது சரிப்பட்டு வராத என்றான் கதிர்வேதி. 10க்கும் மேற்பட்ட கைதிகள் கபிலனை கொள்ளச் சென்று விட்டார்கள். அவர்கள் கபிலன்